அந்த நிகழ்ச்சிகள் வருவதற்கு முன்னதாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு முழங்காலில் முட்டி விலகி போயிடுச்சு. இப்படி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையா போயிடுச்சு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை அப்படி நோக்கி கூப்பிட முடியல. நான் ஊழியம் செய்திருக்கேன் சாமி, என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ஊழியத்திலிருந்து சண்டே மாத்திரம் வீட்டிலே இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடுவேன். என்னது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான். என் சுய இதில் நான் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அதுக்கு தான் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு. என்னுடைய உதவி இல்லாமல் நீ போயிடுவியா? பாடம் கற்றுக்கோ, நிறைய கற்றுக் கொடுப்பேன் வீட்டில் இது. ஆனாலும் தாம் நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சிக்ஷித்து சேர்த்துக் கொள்வாராம். நேசிக்கிற பிள்ளைகளை சிக்ஷித்து சேர்த்துக்கோ. அவர் ஆத்ம நேசர். பிரியமானவர்களே, ஆகையால் அங்கே ஒன்று சொல்கிறார் ஆண்டவர், கர்த்தருடைய சிக்ஷையை ரெவலேஷனில் வருது. ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், 7 சபைகளிலே ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே, ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணு, ரிப்பேண்டட், மனம் திரும்பு. மனசு அப்பப்போ அப்படியே போயிடும். அந்த வியாதியின் சூழ்நிலை மத்தியில் என்னால் ஜெபிக்கவே முடியல, முயற்சி பண்ண முடியல. பலவிதமான காரியங்களை அப்படியே அழகடிக்கிறது. ஒரு அந்நிய சத்தங்களின் காதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது. தேவையற்ற விக்கிரகங்களின் காரியங்கள் அப்படி தெரிகிற மாதிரிலாம் இருக்கு. இரவு பகல் தூக்கமே இல்லை. என்னுடைய கடைசி மகன் எனக்கு பாடுகள் எடுத்தான். நாங்கள் 2 பேரும் இரவில் சேர்ந்து ஜெபிப்போம். அவன் எனக்காக ஜெபிப்பான், மெடிசன்ஸ்லாம் கொடுக்கணும். எவ்வளோ காரியங்கள் கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய மகளும் மருமகனும் உதவி செய்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கரம், அநேகருடைய ஜெபம், உங்கள் ஜெபங்களுக்கு மிகுந்த நன்றியை செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் மாற்றியிருக்கு. வாய் கோணையா இருக்கா? கொஞ்சம் இருக்குது. பிசியோவுக்கு போய்கிட்டு இருக்கிறேன், இடையில நின்றுட்டேன். இப்படி இருக்கும் உங்களுக்கு சைடு. என்னால் கூட நான் எப்படி பேசுகிறேன்னா, இங்கே இப்படி ஒரு இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. 1 வருஷம் ஆகணும் டாக்டர் ஜெயின்ஸ் சொன்னார். பூர்ண சுகம் கிடைக்கிறதுக்கு 1 இயர் ஆகினார். அதனால 1 இயர் வரைக்கும் நீ காத்துட்டு தான் எனக்கு மனசில் பேசுது. நீ 1 இயர் வரைக்கும் இருந்தீங்கன்னா இப்போயே ஜோம் பண்ண மாட்டேன்ற, நீ இன்னும் சோர்ந்து போயிடுவேன். போ, ஃபீல்டுக்கு போ, மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வழி நடத்தினார். இங்கே வருவோம் நாங்கள் நினைக்கல. நேற்று மாலையில் திடீர்னு ஒரு ஃபோன். அதுக்கு மத்தியில் இங்கே வர்றதுக்கான ஒரு தீர்வை உண்டு பண்ணார் ஆண்டவர். நான் தனியாக பஸ்ஸில் வர முடியாது, எனக்கு நடக்க கஷ்டம். மகன்களை நான் கேன்சல் பண்ணேன். கடந்த நாட்களில் என்னுடைய 2வது மகன் ஜோசப் ரியாசார் ஒரு ஊழியத்தின் பாதையில் பூட்டான் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தான். அவன் அன்றைக்கி தான் காரில் பெங்களூர்லேருந்து வந்து டயர்டாக படுத்தான். எப்படி அவனை கேட்குறது, ஒரு டிரைவரை கூலிக்கு வச்சுக்கிட்டு கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அவங்ககிட்ட அப்படி நைஸாக கேட்டேன், ஏன்னா ஜோசப் திண்டிவனம் வரைக்கும் நாளைக்கு போ, சொல்லுங்கப்பா எத்தனை மணிக்குப்பா கிளம்பிடலாம். எனக்கு பெரிய பூஸ்டடாக இருந்தது. சரி, ஊழியக்காரட்டையும் அங்கே ஷேர் பண்ணேன். டேனியல் மணியன் பேசினேன். எல்லாரும் ஜெபித்தார்கள். இந்த நாட்களில் உங்கள் மத்தியில் வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சரி, ஒரு சின்ன